கடைசி 40 நாள் இருக்கும் பட்சத்தில இத்தன நாள் கஷ்டப்பட்டு இருந்த டயட்ட ஒரே நாள்ல நொட்டிட்டு போயிருச்சு. என்ன கதைன்னு சொல்றேன், மறந்துடாம ஒரு ஃபாலோவ போட்டுட்டு பாருங்க. அதுக்கு காரணமே இந்தா இருக்காய்ங்க பாருங்க. இவங்க 2 பேர் தான் இதுக்கு காரணமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளி நண்பர் ஒருத்தர் வீட்ல பால் காய்ச்சு. சரின்னு சொல்லி எல்லாரும் வருவாங்க, பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி போனா, அவன் நம்மள கண்டுக்கிறாம அந்த சைடு போறான். என்னதான் இருந்தாலும் பிஸியான மேனா இருப்பான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் போய் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டோம். தயிர் சாதமும் கொஞ்சமா ஸ்வீட் இருந்ததுனால அதையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு சமத்து பிள்ளையா போய் ஒரு ஓரமா உட்காந்தாச்சு. அப்பதான் நம்ம இன்னொரு நண்பர் என்ட்ரியை கொடுத்தாரு. நாங்கள் ஸ்கூல் டேஸில் அப்படி இருப்போம். ஆனால் இப்போ யாரும் அவ்வளோக்கா பேசிக்கிற கூட இல்லை. வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சரி கிளம்புறேன்டா அப்படின்னதுக்கு இல்லை அவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சாப்பாடு உட்கார வச்சிட்டாங்க. உட்காந்ததுக்கப்புறம் சிக்கனு மட்டனு எல்லாம் இலையில வச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது. சரின்னு சொல்லி இவங்களால சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. வந்து கிரேட்டினை சாப்பிட்டு வேலைக்கும் கிளம்பிட்டோம். போன இடத்துல அங்கே வேலையில் போன இடத்துலையும் பிரியாணியை சாப்பிட்டு இன்னைக்கு ரொம்ப மோசமான சீட் டே ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு நாள் அமையும்னு. அளவே இல்லாமல் அடிச்சு எத்தனால 3000 கலோரிஸ் ரீச் பண்ணிட்டோம். சரி ஓகே, இனிமேலாவது ஸ்ட்ரிக்ட் டேட்டை ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.